ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயத்திற்குள் வெள்ளிமலை பகுதியில் 5 வாக்காளர்களுக்காக அமைக்கப்பட்ட பிரத்யேக வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு. தமிழக சட்டசபை தேர்தல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளிமலை பகுதியில் 5 வாக்காளர்களுக்காக ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இது இந்திய அளவில் பேசும் பொருளாக இருந்த நிலையில் வழக்கமான நடைமுறைப்படி ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 344 வாக்குச்சாவடிகளுக்கும் 22ஆம் தேதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இதன் முக்கிய நிகழ்வாக ஆண்டிப்பட்டியிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனப்பகுதிக்குள் சேதமடைந்த கரடுமுரடான சாலையில் மின்சார வசதி இல்லாத வெள்ளிமலை வாக்குச்சாவடிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்போடு வந்து சேர்ந்தது. காலை 7 மணி அளவில் வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மதியம் 12 மணி வரை நிலவரப்படி மொத்தம் உள்ள 5 வாக்காளர்களில் 4 வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்துள்ளனர். இன்னும் ஒருவர் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும். இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும். இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் வாக்குப்பதிவு நேரம் முடிந்தவுடன் வாக்குச்சாவடிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் போலீஸ் பாதுகாப்போடு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையமான தேனி அருகே கொடுவிலார்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் அலுவலர்கள் மாலை 6 மணிக்கு மேல் வெள்ளிமலை வாக்குச்சாவடியிலிருந்து புறப்பட உள்ளனர். பிரத்யேகமாக இந்த வெள்ளிமலை வாக்குச்சாவடிக்கு என தனியாக மண்டல அலுவலர், வாக்குப்பதிவு அலுவலர், சப் இன்ஸ்பெக்டர், துணை இராணுவ வீரர் மற்றும் உதவியாளர் என 6 நபர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் கரடுமுரடான மலைப்பாதையில் பயணம் செய்ய ஜீப் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.